அனைவருக்கும் வணக்கம். வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியிருப்பவர்களும் கடையை வாடகைக்கு எடுத்து நடத்துபவர்களும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டுள்ளது. இந்த விதிகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கும் இந்த இருவருக்கும் வசதியாக இருக்கக்கூடிய புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வாடகைக்கு நீங்கள் ஒப்பந்தம் பண்ணி கட்டிடம் எடுத்தாலும் சரி, வீட்டை எடுத்தாலும் சரி, கடை எடுத்தாலும் சரி, அதை நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதற்கு சில காலக்கெடுவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒப்பந்தம் போடப்பட்ட 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை பதிவு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இதை எங்கே பதியலாம் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் பதியலாம், அப்படி இல்லைனா தாசில்தார் அலுவலகத்தில் நீங்கள் பதியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டு 2 மாதங்களுக்குள்ளே நீங்கள் பதிவு செய்யலை அப்படின்னா, அதன் பிறகு நீங்கள் பதிவு செய்யும்போது உங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் யாராவது வாடகைக்கு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட 6 மாதம் வாடகை முன்னாடி கொடுங்க, 3 மாதம் வாடகை முன்பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக வாங்குவாங்கள்ல. இனி அப்படி இருக்கக்கூடாது. இனி குடியிருப்புகளுக்கு 2 மாத தொகை மட்டுமே நீங்கள் முன்பணமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வீடு இல்லாமல் வர்த்தக கட்டிடங்களாக இருந்தால் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் 6 மாத தொகையை நீங்கள் முன்பணமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வாடகையை ஏற்றுவதற்கு முன்பாகவே சம்மந்தப்பட்ட அந்த வாடகைதாரர்கிட்ட நீங்கள் முன்பாகவே முறையாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வாடகையை எவ்வளோ ஏற்றலாம், என்ன கட்டுப்பாடு, இவ்வளோ தான் ஏற்றணுமா அப்படின்னு அந்த விஷயங்களை இன்னும் கொண்டு வரலை. இனி வரும் காலங்களில் அதையும் கொண்டு வருவாங்க. எவ்வளோ தான் ஏற்றணும் அப்படின்னு அதுக்கும் சில வரையறைகளை கொண்டு வருவாங்க. அதே போல் காலி செய்வதற்கு போதுமான அவகாசம் கொடுத்து முன்கூட்டியே தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்குள்ள மன கஷ்டம் இதனால் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் போய் அணுகலாம். நீதிமன்றம் தீர்ப்பாயம் 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், 6 மாதத்துக்குள்ளே இது கண்டிப்பாக இதற்கு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்தையெல்லாம் பல வருஷங்களாக இந்த வழக்கு நடத்தப்பட்டு வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பதிவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இனி வரும் காலங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா 6 மாதத்துக்குள்ளே அதற்கு தீர்வு கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. வீட்டு உரிமையாளர்களுக்கான நன்மைகள் என்னென்னா, அதிக டிடிஎஸ் விலக்கு இருக்குது. வாடகை வருமானத்திற்கான டிடிஎஸ் வரம்பு ஆண்டுக்கு 2,40,000 6 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது வீட்டு உரிமையாளர்களின் பணப்புழக்கத்தை மேம்படுத்தும். வாடகையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இப்போது வீட்டு சொத்திலிருந்து வருமானம் என்ற பிரிவின் கீழ் வரும். வரி அறிக்கையிடல் எளிதாக இருக்கும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ச்சியான வாடகை செலுத்தல்களை தவறவிட்ட வழக்குகளை விரைவான தீர்வுக்காக வாடகை தீர்ப்பாயங்களும் நேரடியாக நீங்கள் அனுப்பலாம். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.